நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது வாழைப்பூ வடை. இப்போ வாழைப்பூ எப்படி சுத்தம் பண்ணுவோம் பார்த்துப்போம். இதில் இருக்க இந்த நரம்பை எடுத்துடணும், இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதையும் எடுத்துடணும். இதை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சுப்போம். கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுப்போம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ வாழைப்பூ சேர்த்துப்போம். கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். வாழைப்பூ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வாழைப்பூவை தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுப்போம். இப்போ மிக்ஸி ஜாரில் சோம்பு, ஒரு மிளகாய், கல்லுப்பு இது சேர்த்து அரைச்சிப்போம். இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பு இது கூட சேர்த்துப்போம். தண்ணி ஊற்றாமல் நல்லா குறைன்னு அரைச்சிட்டேன். வாழைப்பூ நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு இதை 1-2 அரைச்சிப்போம். அரைச்சதை மாவு கூட சேர்த்துப்போம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ இதை உருண்டை பிடிச்சி தட்டில் வச்சுப்போம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வடை தட்டி போட்டுருவோம். போட்டோடனே கிளற வேண்டாம், கொஞ்சம் நேரம் விட்டு திருப்பி விடுவோம். இப்போ கொஞ்சம் சத்தம் அடங்கினோடனே திருப்பி போடுங்க. இப்போ நல்லா சத்தம் அடங்கிடுச்சு, எடுத்துடலாம். சுவையான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.